தமிழ் இலக்கணம் பகுதி 18. வழக்கு. நாம் தற்போது பேசுகின்ற எழுதுகின்ற சொற்கள் நம் முன்னோர் நமக்கு கற்பித்தவையே ஆகும். அவர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறிப்பிட்டார்களோ அதே போன்று நாமும் வழங்கி வருகிறோம். இவ்வாறு முன்னோர்களை பின்பற்றி சொற்களை வழங்குகின்ற முறைக்கு வழக்கு என்பது பெயர். இதனை மரபு என்றும் கூறுவர். வகைகள். வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். இயல்பு வழக்கு. தமிழ் இனிமையான மொழி. இவ்வாக்கியத்தில் உள்ள சொற்கள் அனைத்தும் தத்தம் இயல்பு கெடாமல் நின்று பொருளை உணர்த்துகின்றன. இவ்வாறு ஒரு பொருளை சுட்டுவதற்கு எச்சொல் இயல்பாக அமைந்ததோ அச்சொல்லால் அப்பொருளை சுட்டி கூறும் வழக்கத்திற்கு இயல்பு வழக்கு என்பது பெயர். இஃது இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு என மூவகைப்படும். இலக்கணமுடையது. உலகம் சுழல்கிறது, மழை பெய்தது. மேலே காட்டப்பட்டுள்ள தொடர்களில் உள்ள சொற்கள் இயல்பாகவும் இலக்கண விதிகளுக்கு ஏற்பவும் அமைந்து பொருளை தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறியோடு வழங்கி வரும் சொற்கள் இலக்கணமுடையன எனப்படும். இலக்கண போலி. இல்வாய், வாயில். நகர்ப்புறம், புறநகர். தசை, சதை. கோவில், கோயில். இல்வாய், நகர்ப்புறம், தசை, கோவில் என்னும் சொற்கள் இலக்கண முறைப்படி அமைந்தவை. இல்வாய் வாயில் எனவும் நகர்ப்புறம் புறநகர் எனவும் சொல் மாற்றம் பெற்றுள்ளன. தசை, கோவில் என்னும் சொற்களில் எழுத்து மாறியும் ஓரெழுத்துக்கு பதிலாக மற்றொரு எழுத்தும் இடம்பெற்றுள்ளன. வாயில், புறநகர், சதை, கோயில் என்னும் சொற்கள் இலக்கண நெறிக்கு பொருந்தாதவை. ஆயினும் இவை பெரியோர்களால் தொன்று தொட்டு வழங்கப்பட்டு இலக்கணமுடையவை போன்று கருதப்படுகின்றன. இவ்வாறு இலக்கண நெறிக்கு பொருந்தாததாய் இருப்பினும் அறிவுடையோர் தொன்று தொட்டு வழங்கி வரும் காரணத்தால் இலக்கணமுடையவை போல ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை இலக்கண போலி என்று வழங்குவர். மரு. தஞ்சாவூர், தஞ்சை. கும்பகோணம், குடந்தை. புதுச்சேரி, புதுவை. சோழநாடு, சோநாடு. பெயர், பேர். தஞ்சை, குடந்தை முதலிய சொற்கள் தொன்று தொட்டு வழங்கி வருபவை அல்ல. இவை உலக வழக்கில் மக்களால் சிதைத்து வழங்கப்படுகின்றன. இவ்வாறு இலக்கணம் சிதைந்து வடிவம் மாறி வழங்கும் சொற்களை அறிவுடையோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது மரு எனப்படும். தமிழ் இலக்கணம் பகுதி 19 தொடரும்.